இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பையனை தேடி புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கா. அவன் என்னடானா அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி, இதுக்கப்புறம் நீங்க வரக்கூடாது, உனக்கும் என் பிள்ளைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வக்கீல் கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டுட்டு இருக்கா. என் பையனை நான் திருப்பி கூட்டிட்டு வரணும், அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரே வழி உங்க புருஷனை நீங்க டைவர்ஸ் பண்றதுதான். அவருக்கும் உங்களுக்கும் வரவு இருக்குங்கும் போது பையன் அப்பா கிட்ட இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவருக்கு அந்த உரிமை இருக்கு பையனை வச்சுக்கிறதுக்கு. அதனால உங்க பையன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க உங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணியே தான் ஆகணும், அதுக்கு நீங்க தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவளும் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அப்பா ஒரு இடத்துல மருமகனை பாக்குறாரு. அவங்கிட்ட போயிட்டு பேசலான்னு போகும்போது யார் நீங்கன்னு கேட்கறான். நான் தான்ப்பா உன்னோட மாமனாரு அப்படின்னு சொன்னா, பொண்டாட்டியே இல்ல. அப்படி இருக்கும்போது மாமனார் வச்சு நான் என்ன செய்ய, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகத்துல சேர்த்த வாரி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணும் புருஷனை டைவர்ஸ் பண்ண போறதாக சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா அப்பா வந்து அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி விட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே புருஷனை விட்டு வந்து என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட, இப்ப பாரு உன் புருஷன் என்ன நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான்னு, இதுல அவனை டைவர்ஸ் வேற பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு பொண்ணு திட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அவருக்கு திடீர்னு கை கால்லாம் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி அவருக்கு பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவரோட கையோ காலோ அவரால் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு மனசொடைஞ்சு போயிடுறா. அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.